ரீசெண்டாக நம்ம கார்டனில் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். நிறைய பேர் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் குளிர் கிளைமேட்டில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் எல்லா கிளைமேட்லேயுமே ஈஸியாக வளரும். ஸ்ட்ராபெரி பிளான்ட் நடும்போது பெரிய பாட்டில் நடக்கூடாது, சின்ன பாட்டில் தான் நடணும். நான் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கிட்டு வரும்போது கவரில் தான் தந்தாங்க. அதனால தான் அதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பாட்டில் நட்டு வச்சு ஒரு வாரத்துலேயே அதிலிருந்து பூ வந்தது. பூ வந்து ஒரு 3-4 நாள் தாண்டி பார்த்தா அது ஒரு சின்ன காயாக மாறி இருந்து, காய் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது சைஸ் ரொம்பவே பெருசாகிட்டு இருந்து, ஒரு 12 டேஸ் தாண்டி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராபெரி காய் வந்து லைட்டாக ரெட் கலரில் இருந்து, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்து. ஃபைனலாக 20 டேஸ் தாண்டி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் இப்படி தான் இருந்து. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் மண்ணுக்கு மேலே இருந்துன்னா அது ஈஸியாகவே அழுகி போயிடும். அதனால இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டுக்கு கீழே வைக்கோல் இல்லைன்னா தேங்காய் நார் போடணும். இல்லைன்னா அந்த பாட்டுக்கு வெளியே ஃப்ரூட் வர்றது மாதிரி நம்ம நட்டு வைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிட்றது கிடைக்கும். ஃபைனலாக அதை பறித்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு கடையில் இருந்து வாங்குறது மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்து. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.